அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி உலகத்திலே கல்லீரல் தொடர்பான நோயை குணப்படுத்தும் ஒரு அற்புதமான ஸ்தலம். அதே போல் சர்க்கரை வியாதி அதிகமாகி இன்சுலின் போடும் ஸ்டேஜிலிருந்து அல்லது கிட்னி டயாலிசிஸ் செய்யும் நோயாளிகளா அல்லது லிவர் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிவிட்டதா, கல்லீரல் தொடர்பான வியாதியில் கஷ்டப்படுகிறீர்களா? கல்லீரல் தொடர்பாக பிரச்சனை என்றால் என்ன இருக்கும்? அதிகப்படியாக சர்க்கரை நோய், இன்சுலின் சுரக்காது. அதே போல் அதிகப்படியாக வயிறு கேஸ்ட்ரிக் அல்சர் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும். கிட்னி ஃபெயிலியர் ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி வியாதிகள் இருந்தால் இங்கே கொடுக்கப்படும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான பிரசாதத்தை நீங்கள் 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த வியாதி முழுமையாக, அதாவது லிவர் சார்ந்த வியாதி குணமாகும், கிட்னி சார்ந்த வியாதி குணமாகும். அதே போல் முழுமையாக சர்க்கரை வியாதி குணமாகும், இன்சுலின் ஒழுங்காக சுரக்கும். இந்த மூன்றையும் நிவர்த்தி செய்து கொடுக்கும் ஒரு அற்புதமான ஈஸ்வரன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு அமெரிக்காவை சார்ந்த ஒருவர் வந்திருக்கார். அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் ஆவார். அவர் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே கொடுக்கப்படும் ஒரு முக்கியமான தீர்த்தத்தை ஆய்வு செய்திருக்கார். அந்த ஆய்வு செய்து அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். ஏனென்றால் கல்லீரலை சரி செய்யும் சக்தி அந்த நீருக்கு உண்டு. அப்படின்னா நீர் அப்படின்னா அதுக்கு சக்தி, அதை பற்றித்தான் இந்த வீடியோ உங்களுக்கு விளக்குகிறது. சரி, முதலில் இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்று பார்த்துவிடுவோம். திருச்சியிலிருந்து பாடலூர் செல்லும் வழியில், அதாவது திருச்சியிலிருந்து பாடலூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை சாலையிலிருந்து ஊட்டத்தூர் என்பது தான் இந்த ஊரின் பெயராகும். அதாவது ஊட்டத்தூரில் உள்ள மரகத நடராஜர் கோவிலாகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கு உள்ள ஈஸ்வரன் பெயர் மரகத நடராஜர் ஆவார். இந்த மரகத நடராஜர் கோவில் என்று ஊட்டத்தூர் என்று நீங்கள் டைப் செய்தால் கூகுளில் அந்த கோவிலுக்கு செல்லும் முகவரி, ஜிபிஎஸ் லிங்க் போன்ற அனைத்து விவரங்களும் வரும். கோவில் திறக்கும் நேரம், மூடியும் நேரம் அனைத்தும் உங்களுக்கு தகவல் கிடைத்துவிடும். அதை பார்த்து நீங்கள் செல்லலாம். சரி, இந்த கோவிலுக்கு என்ன செய்ய வேண்டும், என்னென்ன பிரச்சனைகளை கேட்கும் என்றால், நாங்கள் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு இன்சுலின் சுரக்கவில்லை என்ற பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு செல்ல வேண்டும். அதே போல், சார் எங்களுக்கு கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, வருடக்கணக்கில் அல்சர் எங்களுக்கு நன்றாக ஆகவில்லை, அதே போல் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறது, சாப்பிட்டால் ஜீரணமாகவில்லை என்ற பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே செல்லலாம். சிலருக்கு கிட்னி எங்களுக்கு மிக தொந்தரவாக இருக்கிறது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டது, நாங்கள் டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பிரச்சனை உள்ளவர்கள், இது சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும். சென்று அங்கு உள்ள நடராஜரை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்பு தரிசனம் செய்யும்போது ஒரு வாட்டர் கேனை எடுத்து சென்றால் அங்கு நடராஜருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில் ஒரு தண்ணீர் இருக்கும். அந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை உங்களுக்கு கொடுப்பார்கள். அதற்கு முன்பு நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது மறக்காமல் ஒரு வெட்டிவேர் மாலையை வாங்கி செல்ல வேண்டும். வெட்டிவேர் மாலை மிகவும் சுத்தமாக ஆச்சாரமாக இருக்க வேண்டும். மிக 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 முக்கியமாக இந்த வெட்டிவேர் மாலை மிக சுத்தமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையான இடத்தில் முடிந்தால் ஆர்டர் கொடுத்து செய்தி எடுத்து கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும். இந்த வெட்டிவேர் மாலையை சுத்தமாக சரியான முறையில், இதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த மாலையை அங்கு உள்ள நடராஜர் மீது உங்களுக்கு வைத்து கொடுப்பார்கள். இதை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அதன் பின்பு அங்கு கொடுக்கப்படும் தண்ணீரை நீங்கள் எடுத்து வர வேண்டும். அந்த தண்ணீரில் இந்த வெட்டிவேரை நீங்கள் போட்டு வைக்க வேண்டும். அதன் பின்பு தொடர்ந்து 48 நாட்கள் இந்த வெட்டிவேரில் ஊறும் தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டும். எனவே வெட்டிவேர் மாலை மிக சுத்தமாக இருக்க வேண்டும். ஏதாவது அதில் மாலை சுத்தம் இல்லாமல் கடையில் ஏதோ ஒரு இடத்தில் சுத்தம் இல்லாமல் வாங்கிவிட்டால் அது ஒரு தேவையில்லாத ஒரு சைடு எஃபெக்டை உருவாக்கும். எனவே காசு போனாலும் பரவாயில்லை, சுத்தமாக ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டும் என்றால் நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்குறோம். எங்கிருந்தாலும் உங்களுக்கு உடனே கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். சரி, இந்த ஆர்டரை வாங்கி கொண்டு அந்த மாலையை வெட்டிவேர் மாலை எடுத்துக்கொண்டு நீங்கள் கோயிலுக்கு செல்ல வேண்டும். சுவாமியிடம் தரிசனம் செய்து மாலையை வைத்து வணங்கிவிட்டு அதன் பின்பு வழக்கமாக அர்ச்சனை, வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் வைத்துவிட்டு சாமி தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் அங்கு கொடுக்கப்படும் கிணற்றில் வரும் ஒரு தண்ணீரை உங்களுக்கு ஒரு கேனில், வாட்டர் கேனில் ஊற்றி கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து இந்த வெட்டிவேறு மாலையை அதில் வைத்துவிட்டு 48 நாட்கள்
மிகவும் பக்தியுடன் ஆச்சாரமாக நீங்கள் குடித்து வர வேண்டும். அப்படி குடித்து விட்டால் கண்டிப்பாக உங்கள் வியாதி சரியாகிவிடும். என்ன சார் இது, லிவர் பிரச்சனை என்றால் 1 கோடிக்கு மேல் ஆகுமே, லிவர் என்ற சாதாரண வியாதியா, ராஜ உறுப்பாச்சே, இப்படி ஒரு கேள்வி உங்கள் மனதில் எழும். உண்மைத்தான். அதே போல் அமெரிக்காவில் சார்ந்தவர் கூட இந்த தண்ணீரை எடுத்து சென்று ஆய்வு செய்திருக்கார்கள். அப்படின்னா தண்ணீர் இருக்கிறது லிவரையே சரி செய்யும் சக்தி என்றால் அவரே வியந்து போயிருக்கார். ஒன்றும் அவருக்கு புலப்படவில்லை. ஆனால் அவரும் அதை குடித்திருக்கிறார், நன்றாகத்தான் ஆகியிருக்கிறது. அதே போல் கிட்னி சரி செய்கிறது, லிவரை சரி செய்கிறது. அதே போல் கடுமையான சர்க்கரை வியாதி, இன்சுலின் சுரக்காமல் இருக்கும் இல்லையா, அதை சரி செய்கிறது. இப்படி இவ்வளோ சக்தி படைத்த அந்த கிணற்றில் வரக்கூடிய மிக அதிசயமான அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த நீர் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் எல்லாம் நடராஜன் ஆசீர்வாதம்தான். இந்த பூமியில் ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு விதமான கோவில்கள் உண்டு. அப்படி இந்த லிவர், கிட்னி, இந்த சுகர், இந்த 3ஐயும் சரி செய்யும் ஒரு அற்புதமான ஸ்தலம்தான் இந்த ஸ்தலமாகும். இங்கே சென்று வழிபடுங்கள், நலமோடு இருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நலமோடு இருப்பீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.